சூப்பர் டாடி, என்னப்பா ஏதோ இங்கிலீஷ் பட டைட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வந்து அப்பானா இப்படிதான் பாருங்கணும், அப்பப்பா எப்படி இருக்காருப்பா அப்படின்னு பார்த்து சிலருக்கு போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்ச அப்பாக்கள் யாரு அப்படின்னு ரசிகர்கள்ட்ட கேட்டோம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய அப்பாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன். My father is Joseph, my mother is Joseph, my brother is Joseph. Everything in the world is Joseph to me. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாரு ஐஷியோட அப்பா. ஐஷியோட அப்பா இப்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அவரே கத்தி சொன்ன மாதிரி ரசிகர்களுடைய மனசுலயும் ஐஷியோட அப்பாவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இப்படிதான்ப்பா குழந்தை வளரணும், எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க அப்படின்னு இன்னமும் ரசிகர்கள் இந்த அப்பாவை ஞாபகம் வச்சுக்கிறதுனால இவருக்கு இந்த பட்டியல்ல 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாரு சூர்யா. கிருஷ்ணாவுடைய இயக்கத்துல சூர்யா, ஜோதிகா உள்ளிட்டோர் நடிச்ச சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல ஐஷுவுக்கு அப்பாவா நடிச்சு அசத்திருப்பாரு சூர்யா. இந்த படத்துல தந்தைக்கும் மகளுக்குமான காட்சிகள் ரொம்பவே தத்ரூபமா யதார்த்தமா உருவாக்கப்பட்டிருக்கும். ரசிகர்கள் மனதுல நீங்காம இடம் பிடிச்ச தந்தை மகளுக்கு இடையிலான காட்சிகள்ல சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் பிரதான இடம் பிடிக்கிறதால இந்த பட்டியல்ல சூர்யாவுக்கு 5வது இடம். இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிற அப்பா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பல பேரையும் கண்ணு கலங்க வச்ச அப்பா. பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாருப்பா இவரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு வார்த்தையில எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது அல்ல அப்படின்னு சம கவிதையா பேசி ரசிகர்களுடைய மனசை நிகழ வச்சிருந்த இவருக்கு தான் இந்த பட்டியல்ல 4வது இடம். இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறாரு ராம். ராம் இயக்கி நடிச்சிருந்த தங்கமீன்கள் திரைப்படம் தந்தைக்கும் மகளுக்குமான உறவை படம் முழுக்க அழகா சொல்லியிருக்கும். ஒரு மகளுடைய சந்தோஷத்துக்காக தந்தை எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்வாரு அப்படின்றத தங்கமீன்கள் திரைப்படம் உணர்த்தியிருக்கும். சாதனாவுக்கும் ராமுக்கும் இடையிலான காட்சிகள் இன்னமும் பல ரசிகர்களுடைய மனசுல நீங்காம இருக்கிறதால இந்த பட்டியல்ல ராமுக்கு 4வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிற அப்பா பாத்தீங்கன்னா ஈஷாவோட அப்பா. பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. வாமா நம்ம ஜாலியா டூர் போலாம் அப்படின்னு பொண்ணை கூட்டுக்கிட்டு இந்தியாவையே சுத்தி காமிச்ச இந்த அப்பா பாத்தீங்கன்னா ஊருக்கு போலாமா அப்படின்னு கடைசியா ஊருக்கு வந்து ரவுடிங்கெல்லாம் ரிவீட் எடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஈஷாவோட அப்பாவுக்கு தான் இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறாரு அஜித் குமார். கௌதமுடைய இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அனுஷ்கா உள்ளிட்டோர் நடிச்சு வெளிவந்த இந்த திரைப்படத்துல அஜித் காதலிக்கக்கூடிய த்ரிஷாவுடைய மறைவுக்கு பிறகு த்ரிஷாவுடைய குழந்தைய தன்னுடைய குழந்தையா பாவிச்சு வளர்ப்பாரு அஜித். பேபி அனிதாவுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய வேலையை துறந்து குழந்தைக்காக மட்டுமே வாழக்கூடிய தந்தையா இந்த திரைப்படத்துல குழந்தைக்கும் தந்தைக்கும் இடையிலான காட்சிகளை அற்புதமா பதிவு செஞ்சிருப்பாரு கௌதம். இதன் மூலமா இவருக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிற அப்பா பாத்தீங்கன்னா குழந்தைய அவர் பேபின்னு கூப்பிட்டா பேபியும் அவரை பேபின்னு தான் கூப்பிடும். அந்த அளவுக்கு 2 பேருக்கு பாசம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பிடிச்சவங்க எல்லாத்தையும் பேபின்னு கூப்பிடலாம் பேபி அப்படின்ற மாதிரி தெர்ரி பேபியா எல்லாரும் மாறிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த பட்டியல்ல 2வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறாரு விஜய். அட்லியுடைய இயக்கத்துல விஜய், சமந்தா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த தெரி திரைப்படத்துல பேபி நைனிகாவுடைய தந்தையா நடிச்சிருப்பாரு விஜய். சமந்தாவுடைய மறைவுக்கு பிறகு தாயாவும் தந்தையாவும் விஜய் எந்த அளவுக்கு குழந்தையை பாத்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு அட்லி. படம் முழுக்க தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடல்கள் ரசிகர்களை ரசிக்க வச்சதன் அடிப்படையில இதன் மூலமா விஜய்க்கு இந்த பட்டியல்ல ரசிகர்கள் 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல முதல் இடம் பிடிக்குது எந்த அப்பானா ஐலாஞ்சி, சாக்லேட் ஃபேக்டரி, நிலா சொல்லக்கூடாது. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாரு தெய்வ திருமகள் விக்ரம். ஏஎல் விஜயோடைய இயக்கத்துல விக்ரம், அனுஷ்கா, அமலாபால் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த இந்த திரைப்படத்துல மாற்றுத்திறனாளி தந்தையா நடிச்சு ரசிகர்களை கண்கலங்க வச்சிருப்பாரு விக்ரம். படம் முழுக்க பேபி சாராவுக்கும் விக்ரமுக்கும் இடையிலான காட்சிகளால ரசிகர்களை கட்டி போட்டிருப்பாரு இயக்குனர் விஜய். தெய்வ திருமகள் திரைப்படத்துடைய இறுதி காட்சியில விக்ரமுக்கும் சாராவுக்கும் இடையில இடம்பெற்ற சமிக்கை உரையாடல் பல ரசிகர்களுடைய கண்களையும் கலங்க வச்சதால இந்த பட்டியல்ல விக்ரமுக்கு முதலிடம் கிடைக்குது.